ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமிக்கு எப்படி சாரீ கட்டுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ நான் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3rd டைமாக வேறு ஒரு விதமாக பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்துட்டு லக்ஷ்மிக்கு கால் கையெல்லாம் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். இப்போ வந்து வேறு மாதிரியெல்லாம் கூட கிடைக்கிது. அந்த நீளமாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு மேலே 2 மணை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டப்பா, ஸ்டீல் டப்பா வச்சு அதுக்குள்ளே வந்துட்டு அரிசி போட்டுட்டு மேலே வந்து குடத்துல வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். கலசத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கட்டை வச்சுருக்கேன். அது வந்து ஷோல்டர் மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மனைக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு மனையை மேலே வந்துட்டு அரிசி ஒரு தட்டில் வச்சு ஓம்னு எழுதிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டப்பாவும் கலசமும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சாரியை வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதாவது மீன்ஸ் ப்ளவுஸ் தனியாக, சாரீ தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு அதை பிரித்து எடுத்துக்கிறேன். பிரிச்சுட்டு வந்து நம்ம எப்போவும் கொள்கிற மாதிரி முதல்ல பல்லு வந்து ப்ளீட் எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு இந்த சாரியில் பார்டர் எவ்வளோ இருக்கோ அந்த பக்கத்தில் இருந்து நம்ம எப்படி பின்பக்கத்தில் எவ்வளோ போடுவோமோ அந்த மாதிரி வந்து முதல்ல இதை வந்துட்டு ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 6 ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே வரலட்சுமிக்கு சாரீ கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சேஃப்டி பின்ஸு, குண்டூசி, அப்புறம் சாரீ பின்னு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக போடுறதா இருந்தால் அது, அப்புறமா கயிறு கட்டுறதுக்கு, கூடவே துணிக்கு மாட்டுவோம் இல்லையா, காய போடுறதுக்காக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கிளிப்ஸு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்போ வந்துட்டு நமக்கு ஈஸியாக அடுத்தடுத்து நம்ம எந்த மாதிரி இது யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போது இந்த ப்ளீட் எடுக்கும்போது வந்துட்டு நான் சாரீ கிளிப்பு, கிளாத் கிளிப்பு தான் இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சாரீக்கு வந்துட்டு நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணோம்னா சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து ஒரு கிளிப் போட்டுக்கிறேன். ப்ளீட்டெல்லாம் வந்து ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மொத்தமாக வந்துட்டு நம்ம சாரீக்கு பின்னாடி எந்த அளவுக்கு லென்த் விடுவோமோ அந்த அளவு லென்த் ஒரு 4 முழம், 3.5லேருந்து 4 முழம் அளவுக்கு நம்ம வந்துட்டு இதே மாதிரி 6 ப்ளீட்டே வந்து நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக ப்ளீட் எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி க்ளீனாக ஒரே மாதிரி வச்சு பண்ணிக்கணுமா இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு கிளிப் போட்டுக்கிறேன். மொத்தம் இங்கே வந்து நான் 3 கிளிப் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2வது கிளிப்பு. பல்லு வந்துட்டு எங்கே முடியுதோ அங்கே இன்னொரு கிளிப் போட்டுக்கிறேன். அடுத்ததாக இந்த இதை வந்துட்டு ஒரு ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணி நல்லா அயன் பண்ண மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் அயன் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்னொரு கிளிப் வந்துட்டு 3வது போடணுமா இருக்குது. இந்த இடத்துல வந்து 3வது கிளிப் வந்துட்டு இங்கே போட்டுக்கிறேன். எப்போவுமே சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறத விட இந்த சாரீ இது துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கிளிப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சாரீ வந்து நல்லாயிருக்கும், ஹோல்ஸ் எல்லாம் ஆகாது. அப்புறம் குண்டூசி வந்துட்டு நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுவும் வந்துட்டு நம்ம சாரீ ட்ரேப் பண்ணும்போது, அம்மனுக்கு ட்ரேப் பண்ணும்போது அந்த இது வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இப்போது பல்லுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு எப்படி சாரீ கட்டுவோமோ முதல்ல முன்பக்கத்துலேருந்து சாரியோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எடுத்து இதை வந்துட்டு ப்ளீட் எடுக்கணுமா இருக்கும். இது வந்துட்டு நம்ம அகலமாக எடுத்துக்கிட்டாலோ இல்லை சின்னதாக எடுத்துக்கிறதோ அவங்கவுங்க விருப்பம். என்னோடய சாரீ வந்து பார்டர் சாரீ இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக எடுக்கணுன்னா நம்ம வந்து சாரீ மைசூர் சில்க் மாதிரியோ இல்லை க்ரீப்பு, ஜார்ஜெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சாரீ வந்து மேலே சின்ன பார்டரும் கீழே வந்துட்டு அகலமான பார்டரும் இருக்குது. இந்த மாதிரி சாரீக்கு கீழே வந்துட்டு ப்ளீட் எடுக்கிறதும் வந்து எடுத்துட்ட பிறகு அதை ஃபோல்ட் பண்ணுறதும் கொஞ்சம் பொறுமையாக செய்கிற வேண்டிய விஷயம். இதுலேயும் வந்துட்டு நான் நிறைய ப்ளீட் எடுத்துக்கிறேன். அதாவது அந்த பல்லுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற ப்ளீட்லேருந்து இது எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு அப்புறம் மிச்சம் எல்லாத்தையுமே சாரீ ப்ளீட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ளீட்டெல்லாம் எடுத்து முடித்த பிறகு எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஹைட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்று மேலே கீழே எல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் க்ளீனாக வந்துட்டு இதை ஈக்குவலாக வச்சுட்டு இதில் வந்துட்டு நம்ம சாரீ பின் குத்தாமல் பிளாஸ்டிக் கிளிப்பை வச்சு இங்கேயும் வந்து ஃபுல்லாக ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ வந்துட்டு இதை திரும்பவும் க்ளீனாக வந்துட்டு கீழே எப்படி மேலே ப்ளீட் எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் கீழே ஒரு ப்ளீட்டாக பொறுமையாக இதை வந்துட்டு ஈக்குவலாக வச்சு இதை ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணி
இங்கேயும் ஒரு saree கிளிப் போடணுமா இருக்கும். இது மிடில்ல வந்து இதை எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யணும். ஏற்கனவே நான் வந்துட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களோட லைக்ஸ் வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்புறமா அடுத்ததாக இன்னொரு வீடியோ கூட போடுறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வீடியோ போடும்போது பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மேலே எடுத்துருக்கிற அதே ப்ளீட் மாதிரி இங்கேயும் வந்து ஃபோல்ட் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஈக்குவலாக மிடில் கூட இதை வந்துட்டு சரி பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு வந்துட்டு பிளாஸ்டிக் கிளிப் போட்டு இங்கே செக்யூர் பண்ணிக்கலாம் டைட்டாக. கொஞ்சம் பெரிய கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, சின்ன கிளிப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது. பெரிய கிளிப் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது மேலே கீழே ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு மிடில்லையும் அந்த ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஃபோல்டிங் கூட மிஸ் ஆகாத மாதிரி க்ளீனாக அந்த மடிப்பை ஈக்குவலாக வச்சு கொஞ்சம் ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தடையும் ஒரு ப்ளீட்லேயும் ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எல்லாம் உள்ளே போயிருக்கிற மடிப்பெல்லாம் எடுத்து முன்னே விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் கிளிப்பு இங்கேயும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய லக்ஷ்மி இது கால் வந்து நீளமாக இருக்குது. அதை வந்து நான் ஒரு டொயின் வச்சு மடித்து நல்லா டைட்டாக போட்டு டொயினில் வந்து இறுக்கி கட்டி முடிச்சு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு இது ரொம்ப நீளமாக இருக்கும்போது நம்ம கால் வந்து மடித்து வச்சுருக்கிற மாதிரியெல்லாம் வைக்க முடியறதில்ல. இந்த மடிச்சிருக்கிற மாதிரி வைக்கிற கால்லெல்லாம் கூட சேர்ந்து வந்திருக்கு இப்போ மார்க்கெட்டில். பட் இது வந்து நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கிறது. அதையே நான் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த காலுக்கு வந்துட்டு நான் ப்ளவுஸ் பீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு பக்கம் வந்து பெரிய பார்டர், இன்னொரு பக்கம் வந்து சின்ன பார்டர் இருக்கும் சாரியில். ஸோ அந்த ப்ளவுஸ் பீஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து ஒரு பக்கத்தில் வந்து பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு காலுக்கு சுற்றிட்டு அதுலேயும் வந்துட்டு பின், அதாவது குண்டு பின் போட்டு நான் அதை குத்திக்கிறேன். நான் வீடியோவில் வந்துட்டு 1-2 பின் போடுறத மட்டும் காட்டுறேன். பட் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக போட்டு பின்னை வந்துட்டு நல்லா டைட்டாக குத்தி விட்டுடுங்க. இது வந்துட்டு டேமேஜ் பண்ணாது சாரியை. ஸோ பயப்பட தேவையில்லை, சாரீ ஏதாவது ஆகிடுமோ நிறைய பின் போடுறதுனால அப்படின்ட்டு. இதை போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இன்னொரு காலுக்கு நம்ம மடிச்சிக்கணும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து சின்னதாக இருக்குது. பட் நான் வந்து அந்த டார்க் க்ரீன் கலர் தெரிகிற மாதிரியே நான் இதை வந்து சுற்றிட்டு நான் வந்து இதுக்கும் வந்து 2 பக்கமும் நான் ஒரு 4-5 பின் வந்து நான் இதில் போட்டுடுறேன். குண்டு பின் போட்டு இதை வந்துட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுடுறேன். சுற்றி விட்டுட்டு இதை நல்லா டைட்டாக பின் போட்டு குத்தி விட்டுடுறேன். இதுக்கு வந்துட்டு சேஃப்டி பின்னெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், நான் வந்துட்டு காலுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸை யூஸ் பண்ணி இது குண்டூசி போட்டு இதை வந்து ப்ளவுஸ் பீஸை இதுக்கு காலுக்கு போட்டதுனால கைக்கு வந்துட்டு இன்னொரு துணி தேவைப்படும். ஆமாம், இதுக்கு வந்துட்டு நான் இதே கலரில் வந்து இன்னொரு துணி கைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் வந்து கைக்கு யூஸ் பண்ண போகிறேன். அநேகமாக நிறைய பேர் வீட்டில் வந்து ப்ளவுஸ் பீசஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து நான் கைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து கொடுத்தில் வந்து நம்ம ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளவுஸ் பீஸை எடுத்து வந்து நான் கொடுத்த சுற்றி ஒரு பின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது சம்டைம்ஸ் வந்து முன்னாடி வி ஷேப்பில் வந்து போடும்போது கொடுத்துக்கிட்ட வந்து காலியாக எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக, அந்த கழுத்து பகுதியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போடுறேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சாரீ எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிடலாம். இப்போது சாரியை எடுத்துகிட்டு வந்து பல்லு பக்கத்தை வச்சு வந்து நம்ம முதல்ல இந்த ஷோல்ட்ரு மாதிரி வச்சு கட்டியிருக்கோம் இல்லை கொடுத்துல, அந்த கொடுத்துக்கு ஷோல்ட்ரு மாதிரி வச்சுருக்கிற இடத்துல நம்ம எப்படி போடலான்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ரெகுலராக நாம் கட்டுற மாதிரி கட்டி ப்ளீட்ஸை விரித்து விடுறதா, இல்லை வி ஷேப்பில் வச்சுக்கிறதா, எந்த மாதிரி முன்பக்கம் வந்து இந்த மாதிரி வைக்கிறதா எப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் துணியை விட்டுட்டு மிச்சம்லாம் இந்த பக்கம் விட்டு நம்ம இதை வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் பிரித்து விடணும். என்னோடய சாரீ 2 பக்கம் பார்டர் இருக்கிறதுனால நான் முதல்ல இதை காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், மிடில் வந்து நான் விட்டுட்டு இதை வந்து கொடுத்தோடு சேர்த்து நான் டைட்டாக கட்டிக்கிறேன். கட்டி வச்சுருக்கிற கட்டை பின்னாடியே எடுத்துகிட்டு போய் கொடுத்தையும் சேர்த்து இந்த கட்டையும் வச்சு நான் கட்டிக்கிறேன். நான் வந்து இப்போ பாதியில் வந்து இதை நுழைச்சி பண்ணுறேன். பட் நீங்கள் வந்துட்டு மொத்தமும் வந்து என்னோடய ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சின்னது, என்னோடய பார்டர் பார்த்திங்கன்னா ஒன்று சின்னது ஒன்று பெருசு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி கட்டிக்கிங்க. ஒருவேளை உங்களோட ப்ளீட்ஸ் வந்து பார்டர் எல்லாமே ஈக்குவலாக ஒன்று பெருசாவோ இல்லை சின்னதாகவோ முழுக்க இருக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு மொத்தத்தையும் கையில் பிடிச்சு அதை வந்துட்டு கட்டிக்கங்க. இப்போ நான் ப்ளீட்ஸ் வந்து முதல்ல உங்களுக்கு காட்டுறேன் எப்படி விரித்து விடுறதுன்னுட்டு. இப்போ இதை வந்து நான் பின்னாடி டைட்டாக கட்டி விட்டுடுறேன்.
எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணி இதை முடித்து இறுக்கி விட்டுடுங்க. இப்போ முன்னாடி வந்துட்டு நம்ம ப்ளீட்ஸை விரித்து விடலாம். நான் முதல்ல காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எல்லா ப்ளீட்ஸ் பார்டர் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்தால் இதை வந்துட்டு மொத்த சாரியும் பிடிச்சு அதை சேர்த்து கட்டிடுங்க. நான் வந்து மிடில் வந்து கயிறு விட்டு கட்டினேன், அந்த மாதிரி கட்டாதீங்க. என்னோடய சாரியில் வந்துட்டு பார்டர் வந்து நான் பின்னாடி தள்ளி விட்டுடுவேன். சின்ன பார்டர்ஸ் எல்லாம் பின்னாடி போகிற மாதிரியும் பெரிய பார்டர் மட்டும் முன்னாடி இருக்கிற மாதிரியும் நான் இப்போ தள்ளிக்கிறேன். நான் வந்து ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 2 வச்சேன். ஏன்னா வந்துட்டு என்னோடய பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் வந்துட்டு அந்த சாரீக்கு பார்டர் அகலத்துக்கு வந்து இந்த ஹைட்டு சரியாக இருக்குன்றதுனால அப்படி வச்சேன். இப்போ வந்து ப்ளீட்ஸை பிரித்து விட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பிரித்து காட்டிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து பெருசாக மட்டும் இருந்தால் போதும். அதனால் சின்னதை வந்து உள்ளே தள்ளி விட்டுடுறேன். நீங்கள் உங்களுக்கு பார்டர் வந்து ஈக்குவலாக ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் நான் முதல்ல காட்டின மாதிரி பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ஒரு பக்கம் சின்னதாக இருக்கிறதுனால நான் அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுடுறேன். இப்போ தள்ளிவிட்டு இந்த பெரிய ப்ளீட்ஸை வந்து கையிலேயே நல்லா தள்ளி விட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இழுத்து விட்டு விடுங்க. அப்புறம் கையிலையும் கொஞ்சம் வந்து நம்ம விரலால் வந்து அழுத்தம் கொடுத்தோம்னா நல்லா அயன் பண்ண மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போது சாரியை வந்து கீழே இருந்து இழுத்து விட்டுட்டு நம்ம எப்படி சாரி கட்டுவோமோ முதல்ல இடுப்புக்கு கீழே வந்து இழுத்து விட்டு அப்புறம் முன்னாடி இழுத்துட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி இழுத்துட்டு வரணும். அதை இழுத்துட்டு வந்து நம்ம வந்து ரெகுலராக நீங்கள் போடுற மாதிரி நம்ம சாரி எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டுறதா இருந்தால் அப்படியும் கட்டலாம். அதுக்கு வந்து நம்ம மேலே இருந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை கீழே இழுத்துட்டு இப்படி மேலே போட்டு திரும்பவும் அதை வந்துட்டு நான் வி ஷேப்பில் போடுறதுனால கொஞ்சம் இதை திரும்பவும் மேலே லெஃப்ட் சைடு போய் ரைட் சைடு வர மாதிரி போட்டு அதை வந்துட்டு உள்ளே சொருகிற மாதிரி நான் பண்ணி விட்டுடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் அகலம் பண்ணி விரிச்சிட்டு இங்கே ஒரு துணி பின், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்னை வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். கொஞ்சம் அகலமாக இருந்தால் இந்த வி ஷேப் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ மிச்சம் விட்டுருக்க துணியை எடுத்துகிட்டு வந்து இந்த ஷோல்ட்ரு மேலே போட்டு இங்கேயும் கொஞ்சம் வந்துட்டு நான் இந்த ப்ளீட்ஸை வந்து அகலம் பண்ணுமா இருக்குது. 2 பக்கமும் ஈக்குவலாக அகலம் பண்ணி விட்டுடுறேன். இந்த நடுவில் வந்துட்டு இங்கே ஒரு பின் போட்டு விட்டுடுறேன். மிடில் வந்து இதை இழுத்து விட்டுட்டு இங்கே ஒரு அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மிடில் வந்து இங்கே ஒரு பின் போட்டு மிடில் எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த பாயிண்டில் கரெக்டாக பின்னை ஒரு பின்னாடி பக்கத்துலேருந்து உள் பக்கத்துலேருந்து போட்டு அதே மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவலாக பிரித்து விட்டுடுங்க. பிரித்து விட்டுட்டு அங்கே பின் போட்டு டைட் பண்ணி விட்டுடுங்க. எப்போவுமே வந்துட்டு வரமகாலட்சுமிக்கு சாரீ ப்ளீட் பண்ணும்போது அப்புறமா அந்த சாரீ இருக்கிற ப்ளீட்ஸை வந்துட்டு ஈக்குவலாக பிரித்து விடும்போது கொஞ்சம் பேஷன்ஸோடு பண்ணாதான் இது வந்து பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் இந்த கட்டைக்கு பின்னாடி இருக்கிறது அப்புறம் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக பிரித்து விடுங்க. பிரித்து ஒரே மாதிரி பிரித்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைட்டாக போட்டு இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் கூட நல்லா டைட்டாக பின் போட்டு விட்டுடுங்க. அடுத்ததாக வந்துட்டு இப்போ நம்ம வந்து கால் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமா இருக்குது. இந்த கால் நம்ம வந்து ஏற்கனவே துணி சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா, ப்ளவுஸ் பீஸை, அதை வந்துட்டு முதல்ல வந்து ரைட் லெக்கை வந்துட்டு மடித்து வைக்கிற மாதிரி இதை வந்து இங்கே வச்சிடலாம். இப்போது இதுக்கும் வந்துட்டு நம்ம வந்து குண்டு பின்னெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த சாரியோட ப்ளீட்ஸ் முன்னாடி இருக்கிற ப்ளீட்ஸோடு வந்து சேர்த்து நம்ம இங்கே வந்து கொஞ்சம் குண்டு பின்னெல்லாம் போட்டு குத்தி இது பண்ணோம். கொஞ்சம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நம்ம சேஃப்டி பின்னை போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு அந்த துணியோடு சேர்ந்து கொஞ்சம் அந்த குண்டு பின் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து சாரீ வந்து ஸ்பாயில் ஆகாது. அதனால் கொஞ்சம் தைரியமாகவே குண்டு பின்னெல்லாம் போட்டு குத்தி விடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து இந்த மனை மேலே வந்துட்டு ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வீடியோக்காக மட்டும் தான் எடுக்கிறதுனால நான் வந்துட்டு ஒயிட் கலர் கிளாத்தெல்லாம் போடல. இங்கே வந்துட்டு குண்டு பின் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு டைட்டாக போட்டு இதை லாக் பண்ணி விட்டுடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் சேஃப்டி பின் போட்டு கொஞ்சம் தெரியாத இடத்துல போட்டு இந்த ப்ளீட்ஸ் இருக்கிற இடத்துல இதை வந்து நல்லா ஃபிக்ஸ்டாக இதை லாக் பண்ணி விட்டுடுங்க. எப்போவுமே வந்துட்டு சாரியை கூட கட்டிடுவாங்க, பட் இந்த கை கால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது வந்துட்டு லேடிஸ்க்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இதுக்கு தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்போது ஒரு பக்கம் வந்துட்டு லாக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த கால் வந்துட்டு நான் அதை மடித்து உக்காந்துட்ருக்க மாதிரி
ஒன்று வந்து தரையில் மடித்து வச்சுருக்க மாதிரி, கால் மேலே வச்சுருக்கிற மாதிரி தொடை மேலே, இன்னொரு கால் வந்து அதாவது ரைட் லெக்கு மடித்து நீளத்துக்கு மடிச்சிருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து குத்துக்கால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு சேஃப்டி பின்னை போட்டு லாக் பண்ணிடுறேன். லெஃப்ட் லெக் அடியிலையும் ரைட் லெக் வந்து அந்த லெக்குக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சிடுறேன். அப்புறம் இப்போ வந்து கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கையில் வந்து நான் நூல் கட்டி வச்சுருக்கேன். ஏற்கனவே அந்த நூலெல்லாம் இருக்காது. நான் வந்து எதுக்கும் வந்து ஒரு நம்ம அந்த கட்டை ஷோல்டரில் கட்டியிருக்கோம் இல்லையா, அதில் தொங்க விடுறதுக்கு கூட யூஸ் ஆகும். அதனால் எப்போவுமே அதில் ஒரு கயிறு கட்டி விட்டுடுங்க. கட்டிட்டு இது வந்து சேம் கலர் ப்ளவுஸ் பீஸ் இன்னொன்று வச்சுருந்தேன். அந்த ப்ளவுஸ் பீஸை வந்துட்டு நான் இந்த கைகளுக்கு வந்து சேஃப்டி பின்னால் குத்தி இதை நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். 2 கைக்குமே வந்து குண்டூசியை போட்டு லாக் பண்ணி குத்தி இதை வந்து நான் வந்து 2-3 மட்டும் வீடியோவில் கட்டுறேன். நீங்கள் வந்துட்டு 4-5 பின் கூட போட்டுக்கோங்க. 2 கைக்குமே வந்துட்டு நல்லா டைட்டாக ப்ளவுஸ் பீஸை சுற்றி விட்டுட்டு இதை லாக் பண்ணி குண்டூசியை போட்டு டைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பின் போடுங்க. போட்டு நல்லா டைட்டாக போட்டுட்டு இது 2 கையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ப்ளவுஸ் பீஸ் வந்து ஒரு 2-3 சிமிலர் கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கால் கைக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ நான் வந்துட்டு இந்த நான் குத்து கால் மாதிரி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஒரு டப்பா வச்சு ஸ்டீல் டப்பா தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஹைட் வந்துடுச்சு இந்த கால். இப்போ அந்த காலுக்கு மேலேயே வந்துட்டு இன்னொரு கை வச்சிடுறேன். திரும்ப இந்த பக்கம் வந்து ஒரு டப்பா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு கையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கும். வந்து நம்ம ரைட் லெக்கை வந்து மடிச்சுட்டு லெஃப்ட் லெக் வந்து குத்துக்கால் மாதிரி வச்சுட்டு இப்போ கை வந்து 2 டப்பா மேலே வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து இந்த ஒட்டியானை வந்து கொஞ்சம் டைட்டாக கட்டி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு எப்போவுமே அம்மன் உட்கார வைக்கும்போது அதுக்கு தேவையான மற்ற அலங்காரங்களும் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு ஜடையை வந்துட்டு இந்த ஷோல்டர் மேலே போட்டுட்டு கூடவே வந்துட்டு வீட்டில் இருக்கிற செட் ஏதாவது கோல்டோ உங்களுக்கு வீட்டில் எது இருக்கோ அதை போட்டுட்டு கோல்டு இல்லை ரோல் கோல்டு எது சாமிக்கு வச்சுருக்கீங்களோ இல்லை அதுவே வச்சு கூட இதை அலங்காரம் பண்ணிக்கலாம். ஒரு நெக்லஸ்ஸு ஒரு ஹாரா அந்த மாதிரி எல்லாம் போட்டு இது கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம வந்துட்டு இது கலசம் வைக்கணுன்றதுக்காக தேங்காய் வைக்கிறேன். தேங்காயில் வந்துட்டு முழுக்க மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு வைக்கணும். நான் சும்மா வந்துட்டு இது வீடியோக்காக பண்ணுறதுனால ஒரு தேங்காயில் குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அம்மனோட முகத்தை எடுத்துகிட்டு போய் அதாவது பின் பக்கம் கயிறு கட்டுறதுக்கான இடம் இருக்கும், அதில் வந்து 2 பக்கமும் கயிறு கட்டிட்டு இந்த தேங்காயோடு சேர்த்து நம்ம இதை டைட்டாக கட்டி விட்டுடலாம். என்ன தான் நம்ம டைட்டாக கட்டினாலும் முகம் வந்துட்டு என்ன இருக்கும்னா மேலே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த முகம் மேலே பார்க்குறது தெரியாமல் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு நூல் கண்டு அதாவது பூ நூல் கட்டுறோம் இல்லைங்களா, அந்த நூலை வந்து பின்னாடி முகத்துக்கு பின்னாடி வச்சிடுறேன். எப்போவுமே பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. போக போக தான் இதெல்லாம் கற்றுப்பாங்க. நான் வந்து ரொம்ப வருஷமாக வைக்கிறதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு வீட்டில் வச்சு பழக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா முகம் வந்து நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன பூ இருக்கும் இல்லை, இப்போதைக்கு நான் வந்து பிளாஸ்டிக் பின்னாடி வந்து ஒரு திண்டு மாதிரி இது இருக்கிறத வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல் அம்மன் வந்து நீட்டாக வந்து ட்ரேப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் மதர் லைஃப் ஸ்டைல் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சாரீ வந்து ட்ரேப் பண்ணுற வீடியோவை கூடிய சீக்கிரம் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.